வணக்கம், நான் உங்கள் மீனா பேசுகிறேன். இன்றைக்கி சிக்கன் ரோல் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: சிக்கன் போன்லெஸ், அதாவது எலும்பில்லாதது, ஒரு 200 கிராம் எடுத்து வச்சுருக்கோம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். கருவேப்பிலை கொஞ்சோண்டு, ஒரு மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். கொத்தமல்லி கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கோம். 1/4 ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் இன்னொரு பிளேட்டில் மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூனு, பெப்பர் தூள் 1/4 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1/4 ஸ்பூனு, ஜீரகத்தூள் 1/4 ஸ்பூனு, சிக்கன் மசாலா 1/4 ஸ்பூனு, கொத்தமல்லி 1/4 ஸ்பூனு, உப்பு 1/4 ஸ்பூன் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இது மைதா 1 கப்பு, முட்டை 1 எடுத்து வச்சுருக்கோம். இது பிரெட் கிரம்ஸ் ஒரு 1/2 கப் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த சிக்கனை மஞ்சத்தூள் உப்பு கொஞ்சோண்டு போட்டு பெரட்டிட்டு நம்ம இட்லி பானையில் அவிச்சிக்கலாம். அதை காமிக்கிறேன், பார்க்கலாம். பாருங்கள், அடுப்பத்தை வச்சாச்சு. இட்லி பானையில் தண்ணி விட்டு மேலே பாத்திரம் வச்சுட்டு, இப்போ சிக்கனில் மஞ்சத்தூள் உப்பு கொஞ்சோண்டு போட்டு நம்ம இதை பெரட்டிட்டு, ஏற்கனவே வாஷ் பண்ணி தான் வச்சுருக்கோம். மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு பெரட்டிட்டோம். இப்போ இதை இட்லி பானையில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது இட்லி பானையில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி பிச்சு போட்டு வச்சுருக்கோம். இப்போ வதக்கிக்கலாம். இதை பாருங்கள், அடுப்பத்தை வச்சாச்சு, கடாயை வச்சாச்சு. இதில் 3 ஸ்பூன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுட்டோம். இப்போ சோம்பு ஒரு 1/4 ஸ்பூன் இருக்குது, இதில் போட்டுக்கலாம். இதில் எடுத்து வச்சோம்ல வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே இதை போட்டு நம்ம இதை வதக்கிக்கலாம். இப்போ 50% வதக்கியாச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த ஸ்மெல்லு, ராஸ் ஸ்மெல்லு போகிற வரைக்கும் வதக்கி வச்சுக்கலாம். இப்போ நம்ம 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகுத்தூள், மிளகாத்தூள், ஜீரகத்தூள், சிக்கன் மசாலா, கொத்தமல்லி தூள், சால்ட்டு கொஞ்சம் எல்லாமே போட்டு வதக்கிக்கலாம். சிக்கன் போட்டுக்கலாம். போட்டு பாருங்கள், சிக்கன் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ ட்ரையாக ஆயிடுச்சு. பாருங்கள், ட்ரையாக ஆயிடுச்சு. இப்போ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது போடு வெந்துருச்சு. இப்போ என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் பார்க்கலாம். பாருங்கள், மிக்சியில் அடுத்தது 1 கப்பு மைதா மாவு கொட்டி போட்டுட்டு, முட்டை 1 உடச்சி ஊற்றிட்டு, பிஞ்சு சால்ட் போட்டுட்டு, கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நாம் மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு வந்துடலாம். பாருங்கள், மைதா மாவு, முட்டை, தண்ணி, உப்பு ஒரு பிஞ்சு ஊற்றி அரைச்சிட்டு வந்தாச்சு மிக்சியில். இப்போ இந்த பதத்துக்கு இருக்குது. இப்போ தோசை ஊற்றி எல்லாமே இந்த சைஸ்க்கு தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ மைதா தண்ணி ஊற்றி கொஞ்சோண்டு ஒரு 2 ஸ்பூன் மைதாவில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இது எதுக்குன்னா, இப்போ பாருங்கள், ப்ரஷ் பண்ணி இந்த 4 பக்கமும் இது தடவி விட்டுக்கோங்க. ரோல் பண்ணுறதுக்கோசம் பேஸ்ட் ஓட்டுறதுக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம சிக்கனை இப்படி வச்சுக்கிறோம். நம்ம பாருங்கள், இப்போ சிக்கனை இப்படி ரோல் பண்ணி, அதாவது இப்படி வச்சுட்டு, அதாவது இப்படி ரோல் பண்ணி ஃபஸ்ட்டு டைட்டாக பிடிச்சிக்கோங்க. ஒரு ரோல் பண்ணிவிட்டு இதை இப்படி ரோல் பண்ணிவிட்டு
அப்படியே ரோல் பண்ணிட்டு அவ்வளோதான். இந்த மாதிரி இது பேஸ்ட் இந்த மாதிரி ரோல் பண்ணி எல்லாமே எடுத்துக்கலாம். ரோல் பண்ணிவிட்டு காமிக்கிறோம். பாருங்கள், எல்லாமே ரோல் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் மைதாவில் தண்ணி ஊற்றி நம்ம வச்சுருக்கோம். இதை அந்த இதை வந்து அப்படியே ரோலை அப்படியே ஃபுல்லாக டிப் பண்ணிவிட்டு அப்புறம் ப்ரெட் க்ரம்ஸில் அப்படியே போட்டு பாருங்கள், என்ன காயுது பொரிச்சு எடுக்க வேண்டியதான். பாருங்கள், அப்படியே துவைச்சிட்டு பாருங்கள், சிக்கன் ரோல் வந்து அழகாக வறுத்து எடுத்தாச்சு. இப்போ அழகாக வந்துருச்சு. இதை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. இந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பேக்கெட்டுக்குள்ளே. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்டில் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.